ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெய்லர் ஸ்டிச் மீடியா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் பிகினராக இருந்தாலும் சரி, சீனியர் டெய்லராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா ப்ளவுஸ் ஃபினிஷிங்கான ஒரு 10 விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிறைய பேர் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவோம், நம்ம ஸ்டிச் பண்ணுறது கரெக்டாக அப்படின்றது நமக்கே தெரியாது இல்லையா? ஸோ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்கான விஷயங்கள் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ கொஞ்சமாக சாம்பிள் ப்ளவுஸ் வந்து எடுத்துருக்கிறேன். இதை வச்சு தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆல்ரெடி சீனியர் டெய்லர்ஸ்க்கு நான் சொல்கிற விஷயங்களை நிறைய தெரிஞ்சிருக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களும் இந்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து கற்றுப்பீங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஒவ்வொரு டிப்ஸாக பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ப்ளவுஸில் நம்ம என்ன தான் நல்லா ஸ்டிச் பண்ணுறோம், நீட்டாக பர்ஃபெக்டாக நான் 100% நான் ஸ்டிச் பண்ணி நீட்டாக கொடுத்துருவேன் அப்படின்னாலுமே நம்ம ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் தப்பு பண்ணிடுவோம். பல வருஷமும் நம்ம டெய்லராக இருப்போம், ஆனால் ஒரு ஓவர்லாக் மிஷின் வாங்குறதுக்கு நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க, சரியா? ஸோ ப்ளவுஸை நம்ம என்ன தான் நீட்டாக ப்ளவுஸை நம்ம ஸ்டிச் பண்ணாலுமே இந்த ஓவர்லாக் போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ளவுஸே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஓவர்லாக் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ப்ளவுஸை பார்த்துட்டு அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ரசிப்பேன். ஏன்னா அந்த ஓவர்லாக் தான் அந்த ப்ளவுஸுக்கே வந்து அவ்வளோ அழகு சேர்க்கும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நூல் பிரிஞ்சுட்டு வந்துடும். ஒரு தடவை நம்ம வேர் பண்ணிட்டு கலட்டும் போதே கையோட வந்துடும். அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் தான். ஸோ அந்த மாதிரி மேக்ஸிமம் சாரீ ப்ளவுஸை வரக்கூடியதுக்கு எல்லாமே நம்ம ஓவர்லாக் தான் போட்டு கொடுக்கணும். அதனால் கண்டிப்பாக இந்த ஓவர்லாக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரியா? ஸோ அதனால் அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஓவர்லாக் மிஷின் வந்து நான் வந்து வாங்கினது செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினேன். 3500 எனக்கு வந்து கிடச்சிது. ஒரு டெய்லர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போதைக்கு அவங்களுக்கு அது தேவைப்படலாம் சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்துட்டு நான் வாங்கிட்டேன், சரியா? அந்த மாதிரி கிடைச்சா வாங்கிக்கலாம். பிராண்ட் வந்து ரமா, சிங்கரு, மெரிட்டு, உஷா, இந்த 4 பிராண்டில் நீங்கள் எது வேணாலுமே வாங்கிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. மோட்ரு வச்சும் வாங்கிக்கலாம், இல்லை பெடல் மிஷினும் வாங்கிக்கலாம். நான் வச்சுருக்கிறது பெடல் மிஷின் தான். கிட்டத்தட்ட நான் வாங்கி 2 வருஷம் ஆகுது. நல்லா போயிட்டுருக்கு. 2-3 வருஷம் ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. கண்டிப்பாக ஓவர்லாக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு கஸ்டமரை வந்து பார்க்கும்போதே வந்து ஓவர்லாக் போட்டிருந்தோம் அப்படின்னா வேறு எதுவுமே அவங்க பார்க்க மாட்டாங்க. கஸ்டமரோட பார்வைக்கு முதல்ல தெரிகிறது வந்து இந்த ஓவர்லாக் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஓவர்லாக் மிஷினை வாங்கி வச்சுக்கோங்க, சரியா? ஓகே, ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ரெண்டாவது விஷயம் வந்து இது எல்லாருக்கும் தெரியும், ஆனால் நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். சில விஷயங்கள் வந்து இப்படிதான்ன்றது நமக்கு தெரியும், ஆனால் நம்ம வந்து சின்ன சோம்பேறி செல்லத்தினால என்ன பண்ண மாட்டோம், ஃபாலோ பண்ண மாட்டோம். அதில் ஒரு விஷயம்தான் இது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு என்ன மெட்டீரியல் இருக்குதோ அதே சேம் கலரில் கண்டிப்பாக வந்து த்ரெட் வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும், சரியா? ஸோ அது இல்லாமல் கொஞ்சம் வந்து லைட் ஷேடாக தானே இருக்குது, கொஞ்சம் வந்து டார்க் ஷேடாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சோம்பேறி தரதுனால நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து அப்படியே இருக்கட்டும் தச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுவோம். ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. இப்போ இந்த பிங்க்குன்னு எடுத்துட்டோம்னு வைங்களேன், இந்த பிங்க்லேயே வந்து 10 வெரைட்டி இருக்கும். டார்க் பிங்க்கு, லைட் பிங்க்கு, வடமல்லி கலர் இருக்கும், பஞ்சு மிட்டாய் கலரு, பேபி பிங்க்கு, அப்புறமா ராணி பிங்க் இருக்கும், மெஜந்தா பிங்க் இருக்கும். இந்த மாதிரி பிங்க்குன்னு எடுத்துட்டாலே அதில் ஒரு 10 வெரைட்டி இருக்கும், சரியா? ஸோ அதனால் இதுவும் பிங்க் தானே சொல்லிட்டு நம்ம அதை போட்டு தைக்கவே கூடாது. ஏன்னா நீங்கள் தைக்கிறீங்கன்னா அப்படியே உங்களுக்கு தையல் வந்து துண்டாக தெரியும். இப்போ பாருங்கள், இதில் நான் நெக்குக்கும் கைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் தான் கொடுத்துருக்கேன், ஹெம்மிங்கே நான் போடலை. ஆனால் பாருங்கள் அதோட ஃபினிஷிங் பாருங்கள், ஸ்டிச்சிங் தான் நான் கொடுத்துருக்குறேன். ஆனால் வந்து அவ்வளோ ஸ்டிச்சிங் இருக்கிற மாதிரி விசிபிளாக உங்களுக்கு தெரியாது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, சேம் கலர் நம்ம த்ரெட் அதே ஷேடில் போட்டிருக்கோம். சில நேரங்களில் நம்ம பாக்ஸாக வாங்கி வச்சாலும் சில நேரங்களில் நமக்கு நூல் இருக்காது. அப்போது பக்கத்தில் இருக்க கடைக்கு வாங்குறதுக்கு சோம்பேறி போய்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இதுவே போட்டு தைச்சிரும் அப்படின்னு போடுவோம். ஆனால் இந்த ப்ளவுஸ் கிளீதிய வரைக்கும் அதே மாதிரியே தான் அவங்க வந்து வியர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் அப்படி நம்ம பண்ணக்கூடாது. கண்டிப்பாக ப்ளவுஸ் என்ன ஷேடோ அதே ஷேடில் தான் இதுவும் நம்ம யூஸ் பண்ணணும், சரியா? செகண்டரி டிப்ஸு கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸ், ஓகேவா? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நமக்கு ப்ளவுஸ் என்ன கலரோ சேம் அதே ஷேடில் லைனிங் வந்து கிடைக்கிற மாதிரி பாருங்கள். இப்போ ஒரு 10 கலர் வந்து ப்ளவுஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 8 கலர் வரைக்குமே லைனிங் கிடச்சிடும், மீதி 2 கலருக்கு மட்டும் லைனிங் கிடைக்காது, சரியா? இது காமன் தான், சரியா? ஸோ அப்படி கிடைக்காத நேரத்தில் அதே ஃபேமிலியில் வரக்கூடிய கலரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ஆனால் வேறு ஆப்போசிட் கலரெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இது வந்து ஃபினிஷிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எங்களை சொல்லிட்டு நீங்களே வந்து மாற்றி போட்டிருக்கீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதே கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு 22 ப்ளவுஸ் கிட்ட தைக்க கொடுத்தாங்க கொண்டு போல. ஸோ இது அவங்களோட ப்ளவுஸ் தான். இதுக்கு நம்ம சேமாக தான் போட்டிருக்கோம். இதுவும் அவங்களோட ப்ளவுஸ் தான். இதுலேருந்து இது கொஞ்சம் ஒரு ஷேடு வந்து வித்தியாசமாக இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, சில கலர்ஸுக்கு வந்து அதே ஷேடில் லைனிங் வந்து கிடைக்காது. கண்டிப்பாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் கிடைக்கும். இப்போ நான் லைனிங் இதே ப்ளவுஸ்க்கு நான் எடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா 2-3 கடையில் மாறி மாறி தேடி பார்த்துட்டேன். இது முகூர்த்த சீசன்றதுனால இந்த பிங்க் வந்து ரொம்ப மூவ் ஆகும். ஸோ அதனால அந்த லைனிங் வந்து தீர்ந்துருச்சு, ஸ்டாக் வர டைம் ஆகும்ட்டாங்க. ஸோ அதனால கஸ்டமர் வந்து அவசரப்படுத்துறதுனால நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், கொஞ்சம் ஷேடு மாதிரி, பட் ரொம்ப வித்தியாசமாக ஆக்வர்டாக தெரியல, பட் நமக்கு ஓரளவு அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் எடுத்திருக்கேன். சரியா? இது வந்து வாடாமல்லி கலரு, இது அதுலேருந்து கொஞ்சம் டார்க் ஷேடு. சரியா? ஸோ இதுதான் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய 3ஆவதான டிப்ஸு. சரியா? ஸோ இந்த 3 விஷயங்களையும் பேசிக்காக நம்ம எல்லாருமே பண்ண வேண்டியது. இதுக்கப்புறமா தான் ப்ளவுஸ் தைக்கும் போதும் சரி, கட் பண்ணும் போதும் சரி, சில விஷயங்களை வந்து நம்ம பார்த்து வந்து ஃபாலோ பண்ணணும். சரியா? அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 4ஆவது டிப்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ப்ளவுஸில் ஃபினிஷிங்கில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டு கப் சைஸ் தான். ஏன்னா கஸ்டமர் வந்து எடுத்த உடனே போட்டு பார்க்குறது இந்த பாடி வந்து கரெக்டாக இருக்கா, அப்புறம் இந்த கப் சைஸ் வந்து செட் ஆகுதா, இதை தான் பார்ப்பாங்க. மற்றபடி கை பாடி கை பேக் இதெல்லாம் 2ஆவதாக தான் பார்ப்பாங்க. அவங்க ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்னது, ஃப்ரண்ட்டு தான். ஃப்ரண்ட்டு கப் சைஸ் நல்லா இருக்கா, நெக்கு நல்லா இருக்கா, இதை தான் அவங்க வந்து வாட்ச் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து நம்ம தைக்கும் போதே கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து 2 சைடுமே லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு வந்து ஈவனாக இருக்குமான்றதை செக் பண்ணுறதுக்கு இந்த பட்டி தையல் 2ம் எனக்கு சேமாக ஒரே இடத்துல முடிஞ்சிருக்கு பாருங்க. அதே மாதிரி டாட் 2மே ஒரே இடத்துல முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி நெக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே ஈவனாக ஒரே இடத்துல முடிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். அதை வந்து அப்படி நம்ம பண்ணால் மட்டும்தான் ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து தைச்ச பிறகு நமக்கே வந்து ஓகே கன்ஃபார்மாக வந்து இது வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றது நம்மளால உறுதியாக வந்து சொல்ல முடியும். சரியா? இதுதான் ப்ளவுஸ் டிப்ஸு 4. ஓகேவா? ஓகே, அடுத்தது ப்ளவுஸ் டிப்ஸ் 5 என்ன அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ ப்ளவுஸ் டிப்ஸுக்கான 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு ஜாயின் நம்ம பண்ணுவோம் பார்த்தீங்களா, இந்த சைடு ஜாயினில் இந்த ஆம்ஹோல் கிட்ட கரெக்டாக இந்த இடத்துல ப்ளஸ் மாதிரி வந்திருக்கா. ஸோ இதே மாதிரி கண்டிப்பாக நமக்கு வரணும். ஸோ இப்படி வந்தால் மட்டும்தான் ப்ளவுஸில் வந்து நமக்கு பெர்ஃபெக்ட் ஃபிட்டிங் கிடைக்கும். சரியா? ஒரு சில பேர் சொல்லுவாங்கள்ல, ஆம்ஹோல் கீழே லூஸ் இருக்குது, நிறைய மிஸ்டேக் வரல. ஆம்ஹோல் சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த ப்ளஸ் மாதிரி வராதது ஒரு ரீசன். சரியா? ஸோ அதனால் இந்த கை பக்கத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி வந்து தான் ஆகணும். அதெல்லாம் எப்படி கொண்டு வரணுங்கிறது ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ தேவையுள்ளவங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 6வது டிப்ஸில் இருக்கோம். இதில் வந்து பிகினர்ஸ்லாம் இந்த தப்பு நிறைய பேர் பண்ணுவோம். நானுமே இப்படியே பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிச் பண்ணிடுவோம் நீட்டாக, ஃபிட்டிங்லாம் சூப்பராக கொண்டு வந்துடுவோம். ஆனால் இந்த எட்ஜஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நூல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இன்ச்சுக்கு இல்லைனா அரை இன்ச்சுக்கு நீண்டிட்டு இருக்கும். இடுப்பு பக்கத்தில், கை பக்கத்தில், நம்ம எங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நூல் வந்து அங்கங்கே வந்து நீண்டுட்டு இருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸில் பாருங்கள், ஒரு பிட் நூல் கூட எங்கேயுமே வந்து தொங்காது, ஒரு 1/4 இன்ச்சு கூட தொங்காது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பிகினிங் ஸ்டேஜ்லேயே பார்த்து கட் பண்ணி எடுத்துரும். ஆனால் ஒரு சில பேர் வந்து அது தப்புன்னு தெரியாமல் அப்படியே வந்து விட்டுரும். ஆனால் ஃபினிஷிங்கில் அதுவும் ஒரு மெயின் விஷயம். சரியா? ஸோ அதனால் கண்டிப்பாக நூல் எங்கெங்கெல்லாம் தொங்குதோ 1/4 இன்ச்சு தொங்குனாலும் அதை வந்து கண்டிப்பாக வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. அப்புறமா இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் வந்து கெட்டி தையல் போடுவோம் பார்த்தீங்களா, அது வந்து இந்த லூப் தையல் மாதிரி போட்டு விட்டுறது. அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது, ரொம்ப கச்சன்னு இருந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் அதில் என்னென்னா, லூப் அடிச்சிருக்கும். நம்ம இப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரோமா, சைடு ஜாயினில் இப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது லைட்டாக லூப் அடிச்சிருக்கும். லூப் அடித்த உடனே என்ன பண்ணுவோம், அதை பிரிச்சுட்டு அடிக்கணும். ஆனால் நமக்கு சோம்பேறி தானே, என்ன ஃபஸ்ட்டு தையல் தான் கரெக்டாக விழுந்திருக்கு, 2வது தையல் தானே லூப் அடிச்சிருக்கு, ஸோ அதனால் அப்படியே விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்போம். ஆனால் கஸ்டமருக்கு ஒரு வேளை டைட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, பிரிப்பாங்க, 2வது தையலில் போடுவாங்க. 2வது தையலில் பிரித்து போடும்போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு இந்த சைடு ஃபுல்லாக அந்த நூல் வந்து விரிஞ்சு தையலோட ஃபினிஷிங்கே கெட்டு போயிடும்.
நீங்கள் ப்ளவுஸ் ஃபிட்டிங்காக தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு பிரச்சனைனால உங்களுக்கு அந்த கஸ்டமரும் வர மாட்டாங்க, ரெக்கமெண்டும் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் கவனித்து கண்டிப்பாக நம்ம கஸ்டமருக்கு பண்ணி கொடுக்கணும். சரியா? அடுத்ததான் இன்னொரு முக்கியமான விஷயம். இப்போ நம்ம 7th டிப்ஸில் இருக்கோம். இந்த 7th டிப்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கிராஸ் பீஸ். ஸோ ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து கிராஸ் பீஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, நமக்கு ஷோல்டர் இறங்குறது முக்கால்வாசி அளவு வந்து இந்த கிராஸ் பீஸ் கொடுக்கறதுனால கண்டிப்பாக நமக்கு குறைஞ்சிரும். சரியா? நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறீங்க, வித்தவுட் லைனிங் தைக்கிறீங்க, இல்லை வித் லைனிங் தைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிராஸ் பீஸ் அப்படின்றத கொடுங்க. நான் தான் வந்து லைனிங் ப்ளவுஸ் தானே தைக்கிறேன், அப்போ ஏன் வந்து எனக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுக்கணும், அதை அப்படியே அடிச்சு திருப்பிட்டா ஈஸியாக வேலை முடிஞ்சிருமே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஈஸியாக வேலை முடியறதுக்குன்னு நினச்சாலுமே இந்த கிராஸ் பீஸ் நம்ம கொடுத்தோன்னா அதோட ஃபினிஷிங்கே வேறு லெவலாக இருக்கும். சரியா? ஸோ அதனால் கண்டிப்பாக கிராஸ் பீஸ் அப்படின்றத கொடுங்க. எனக்கு வந்து ரொம்ப நல்ல காட்டன் ப்ளவுஸாக தான் இருக்குது, அப்போ நான் கிராஸ் பீஸ் கொடுக்கலாமான்னா தாராளமாக கொடுக்கலாம். கிராஸ் பீஸ் அப்படின்றது அதோட ஃபினிஷிங் லெவலில் இன்னும் அதிகமாக நம்ம தூக்கி கொடுக்கும். இப்போ நான் வந்து இதில் ஸ்டிச் தான் போட்டிருக்கேன். சில கஸ்டமர் வந்து ஸ்டிச் கேட்பாங்க, சில கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெம்மிங் தான் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுத்துக்கலாம். சில கஸ்டமர் வந்து ஹெம்மிங் போட்டோன்னா லைஃப் ரொம்ப நாளைக்கு வராதுன்னு சொல்லிட்டு ஹெம்மிங் போட சொல்லிடுவாங்க, ஸ்டிச் போட சொல்லிடுவாங்க. ஸோ கஸ்டமரை பொறுத்து நம்ம இதை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஹெம்மிங் போட்டாலுமே நம்ம ஸ்ட்ராங்காக போட்டு கொடுத்துடலாம். சரியா? ஸோ அதனால் கிராஸ் பீஸ் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் செலுத்தணும். நான் பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் பண்ணுறேன், அப்போ கிராஸ் பீஸ் தேவையானா அப்போல்லாம் தேவை கிடையாது. அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி கிரிப்பு கிடைச்சிரும். ஏன்னா நம்ம பேட்ச் ஒர்க்லாம் பண்ணுறோன்னா கேன்வாஸ் யூஸ் பண்ணி தானே பண்ணுவோம். ஸோ அதில் கிரிப்பு கிடைச்சிரும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், அதிலலாம் நீங்கள் கிராஸ் பீஸ் கொடுக்க தேவையில்லை. மற்றபடி ரவுண்ட் நெக்கு, பா நெக்கு, வி நெக்கு, பேசிக் நெக் கொடுப்பீங்களா, அதில் எல்லாத்துலேயுமே ஒரு கிராஸ் பீஸோ இல்லையோ பைப்பிங் வச்சு பண்ணலாம். பைப்பிங்குமே உங்களுக்கு வந்து கிரிப்பு கிடைக்கும். சரியா? ஸோ இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, அடுத்ததான் 8வது டிப்ஸ் பார்க்கலாம். 8வது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளவுஸில் வந்து ஹூக் வைப்போம் பார்த்தீங்களா, இது கொஞ்சம் பிராண்டடாக வச்சு கொடுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னதான் சூப்பராக ஸ்டிச் பண்ணாலுமே நம்ம அன்பிராண்டட் ஹூக்லாம் வாங்கி பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஊக்கு போயிடும். அந்த ப்ளவுஸை 2-3 தடவைக்கு மேலே அவங்களால யூஸ் பண்ண முடியாது. திருப்பியும் அதே டெய்லர்கிட்ட எடுத்து வைக்க சொல்கிறதுக்கும் சில கஸ்டமருக்கு வந்து மனசு வராது. ஸோ அதனால் நல்லா பிராண்டட் ஊக்காக வாங்கி நீங்கள் கஸ்டமருக்கு வச்சு கொடுங்க. ரொம்ப நாளைக்கு அவங்களே வந்து திங்க் பண்ணுவாங்க, இந்த டெய்லர் வச்சு கொடுத்தது ரொம்ப நாளைக்கு வருது அப்படின்னு. இந்த டெய்லர் வச்சு கொடுத்த ஊக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வருது. ஸோ இவங்க வந்து ப்ளவுஸ் தச்சு கொடுத்தது என்னால் ரொம்ப நாள் வச்சு போட முடியுது அப்படின்றத அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஊக்கு வைக்கிறதுல கூட நம்ம கவனமாக வந்து ஊக்கு வச்சு கொடுக்கணும். அதே மாதிரி ஸ்டிச்சிங்கும் சரிதான், ரொம்ப கவனமாக எல்லா இடத்துலையும் போட்டு கொடுக்கணும். நம்ம போட்டு ஒரு 2-3 தடவை அவங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸ் வந்து பிரிஞ்சு வந்துட்டுனா அவங்களுக்கு திருப்பி அதை போடுறதுக்கு மனசு வருமா, இவ்வளோ காசு கொடுத்து அது வந்து வேஸ்ட்டாக போயிட்டே அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ அதனால் ரொம்பவே கவனமாக நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுமே பார்த்து பண்ணணும். மேக்ஸிமம் கஸ்டமருக்கு வந்து குத்தாமல் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஷோல்டர் ஜாயிண்ட்டு, இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்லேயே நான் வந்து ஓவர்லாக் கொடுத்துருக்கேன். இதுக்கு பதிலாக நம்ம இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டே பிசுட்டு தெரியாமல் இருக்குல்ல, அந்த மெத்தட்லேயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நான் ஓவர்லாக் இருக்குன்றதுக்காக நான் டக்குன்னு ஓவர்லாக் வந்து அடிச்சிட்டேன். இப்போ ஓவர்லாக் இல்லாதவங்க உங்களால் இமீடியட்டாக வாங்க முடியலனாலும் ப்ராப்ளம் கிடையாது. அந்த ஷோல்டரும் சரி, பட்டி தையலும் சரி, இப்போ கையும் சரி, எப்படி நமக்கு ஓவர்லாக் இல்லாமலே பிசுறு இல்லாமல் அடிக்கலாம் அப்படின்ற மெத்தட்ஸ்லாம் நம்ம நிறையா ஆல்ரெடி யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் தேவையில்லவங்க செக் பண்ணி பாருங்கள். இல்லை புதுசாக போடணுன்னாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ நிறைய விஷயங்களை வந்து இந்த வீடியோ மூலமாக நீங்கள் கற்றுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ப்ளவுஸ் ஃபினிஷிங்கான விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சது நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுவும் தவிர ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சது இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக 10வது ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன். அயனிங் ரொம்ப முக்கியம். நான் என்னதான் கட்டிங் ஸ்டிச்சிங் நல்லா பண்ணுவேன்னாலும் அயனிங் இல்லை அப்படின்னா அந்த ப்ளவுஸே வேஸ்ட்டு. இப்போ நம்ம கடைகளிலே லைனிங் வாங்கிட்டு வரோன்னா அது மேக்ஸிமம் வந்து கரெக்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் இருக்கும். ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கசங்கி இருக்கும், ஏதாவது மடிப்பு இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு அயனிங் கொடுத்துட்டு பண்ணும்போது நமக்கே நம்ம பண்ணுற ஒர்க் மேலே சாட்டிஸ்ஃபைடு வரும். சரியா? ஸோ இந்த 10 விஷயங்களும் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணும்போது
ப்ளவுஸ் பார்க்கும் பொழுதே உங்களுக்கே நம்ம தைச்ச ப்ளவுஸா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களை ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு ஆர்வப்படுத்தும். சரியா? ஸோ அதனால இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இதில் நான் சொல்லாத விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோக்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.